அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்களை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். طه ما أنزلنا عليك القرآن لتشقى. த்வாஹா, நீர் சங்கடப்படுவதற்காக இந்த குர்ஆனை மீது நாம் இறக்கி வைக்கவில்லை. إلا تذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلى. அல்லாஹ்வாகிய அவனை பயந்தோருக்கு உபதேசமாகவே அன்றி இதனை நாம் இறக்கவில்லை. பூமியையும் உயர்ந்த வானங்களையும் படைத்தவனிடமிருந்து இவ்வேதம் இறக்கப்பட்டுள்ளது. الرحمن على العرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى. அர் ரஹ்மான் தன் கண்ணியத்துக்கு தக்கவாறும் மகத்துவத்துக்குரியவாறும் அரிசின் மீது இருப்பது அவனுக்கு எவ்வாறு தகுமோ அவ்வாறே அவன் அரிசின் மீது உயர்ந்த நிலை பெற்றுவிட்டான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் இவ்விரண்டுக்கு மத்தியில் உள்ளவையும் பூமிக்கு கீழ் ஈரமான மண்ணுக்கடியில் உள்ளவையும் அவனுக்கே உரியவையாகும். وَإِن تَجْهَرْ بِالْقَوْلِ فإنه يعلم السر وأخفى. الله لا إله إلا هو له الأسماء الحسنى. நபியே, சொல்லை நீர் சப்தமாக கூறினாலும் நிச்சயமாக அவன் இரகசியத்தை அதைவிட மறைவானதையும் அறிகிறான். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் இல்லை. அவனுக்கு அழகான பல பெயர்களுண்டு. وهل أتاك حديث موسى إذ رأى نارا فقال لأهلهم كثوا إني آنست نارا لعلي آتيكم منها بقبس أو أجد على النار هدى. இன்னும் நபியே, மூசாவின் செய்தி உம்மிடம் வந்ததா? தூர் எனும் மலையின் மீது நெருப்பை அவர் கண்டபோது தன் குடும்பத்தினிடம், நீங்கள் இங்கு சிறிது தங்குங்கள், நிச்சயமாக நான் நெருப்பை காண்கிறேன், அதிலிருந்து ஒரு தீப்பந்தத்தை உங்களுக்கு கொண்டு வரவோ அல்லது நெருப்பின் வெளிச்சத்தினால் வழியை நான் பெறவே இல்லை. فلما أتاها نودي يا موسى إني أنا ربك فاخلع عليك إنك بالوادي المقدس طوى. ஆகவே அவர் அதனிடம் வரவே, மூசாவே என் அவர் அழைக்கப்பட்டார். நிச்சயமாக நான் தான் உமது இரட்சகன். ஆகவே உம்முடைய காலணிகள் இரண்டையும் கலற்றி விடுங்கள். நிச்சயமாக நீர் துவா எனும் பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் இருக்கின்றீர். ஸதகல்லாஹுல் அஸீம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீஃப் என்கின்ற இலங்கை முஸ்லீம்களினுடைய நீண்ட நெடிய பூர்வீகத்தோடு இருப்பியலோடு தொடர்புடைய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆன்மீக தளத்திலே இருந்து நாங்கள் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்கா ஷெரீஃபினுடைய வரலாற்றை பார்ப்போமே ஆனால், வலிமார்களுக்கெல்லாம் அரசர் என்று அழைக்கப்படுகிற முஹைதீன் அப்துல் காதிர் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய இலங்கை வருகையோடு இந்த தளத்தினுடைய வரலாற்று ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த வரிசையிலே அவர்களுடைய 13வது தலைமுறையாக வந்த ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகங்கள், இந்தியாவின் மாணிக்கப்பூரியைச் சேர்ந்தவர்கள், அவர்களுடைய இலங்கை வருகை கிறிஸ்துக்கு பின் 1528ஆம் ஆண்டு அளவிலே அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்தார்கள். அதோடு இந்த கல்முனையினுடைய இந்த கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீஃபினுடைய வரலாறு ஆரம்பிக்கப்படுகிறது. இருந்தாலும் வரலாற்று ரீதியான ஆவணங்களின்படி 1823ஆம் ஆண்டு அளவிலே இருந்து இந்த பள்ளிவாசலிலே கொடியேற்ற நிகழ்வு தொடர்ந்தேர்ச்சியாக வருடம் நடந்து கொண்டு வருகிறது. அந்த வரிசையிலே கடந்த நவம்பர் மாதம் இந்த பள்ளிவாசலிலே 204வது ஆண்டிற்குரிய வருடாந்த கொடியேற்று விழா வெகு விமர்சையாக இடம்பெற்று முடிந்திருந்தது. இந்த விழாவை பற்றி சொல்ல வேண்டுமானால், இது இலங்கையினுடைய ஒரு அரச நிகழ்வாக, வர்த்தமானி பிரகடனம் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக வருடம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. 1963ஆம் ஆண்டிலே இருந்து ஒரு அரசு நிகழ்வாக இது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. யாத்திரிகள் கட்டளை சட்டத்தின் கீழே வர்த்தமானி பிரகடனம் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக இந்த விழா இடம்பெற்று கொண்டிருப்பதோடு கல்முனை மாத்திரமல்லாமல் முழு கிழக்கிழங்கையும் ஆன்மீக ஒளி வீசக்கூடிய ஒரு முக்கிய தலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வளாகத்தை பற்றி பேச வேண்டுமானால், இந்த வளாகத்தினுடைய பரப்பாக 1.76 ஹெக்டேயர் பரப்புள்ள ஒரு விசாலமான ஒரு பரப்பிலே இந்த ஆன்மீக தலம் அமைந்திருக்கிறது. ஒரு விசேட அம்சமாக இருக்கும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், இலங்கையிலே ஓரிரண்டு ஆன்மீக தலங்கள் தான் இத்தகைய விசாலமான ஒரு நிலப்பரப்பிலே இத்தனை பௌதிக அம்சங்களோடு இருக்கும். அந்த இஸ்லாமிய மார்க்க கலாசார விழுமியங்கள் கட்டிட வடிவமைப்புடன் கூடிய ஒரு தளமாக இது இருப்பது இந்த தளத்துக்கு மேலும் மெருகூட்டுகிறது, சிறப்பாக இருக்கிறது. இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த பள்ளிவாசலிலே 2 மினராக்கள், 7 தட்டு மினராக்கள் மற்றும் 3 தட்டு மினராக்கள் என்று சொல்லி 2 மினராக்கள், கொடிக்கம்பங்கள், பக்கீர் மகாம், அதே மாதிரி பள்ளிவாசங்கள், உள்ளுக்கோ ஷாவுல் ஹமீத் நாயங்கள் அவர்கள் தரிசித்து சென்ற ஜியாரம், இப்படியாக இஸ்லாமிய இருப்பியலோடு மரபு ரீதியான கலாச்சார பல கூறுகளை கொண்டதாக இந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது. இது கல்முனைக்கு மட்டுமல்லாமல் கிழக்கிழங்கைக்கு என்று மட்டுமில்லாமல் ஒரு தேசிய அளவிலே, சர்வதேச அளவிலே ஒரு நீண்ட நெடிய தொடர்புடன், குறிப்பாக இந்தியாவிலுடைய நாகூரிலே உள்ள நாகூர் தர்காவோடு நீண்ட நெடிய தொடர்போடு உள்ள ஒரு ஆன்மீக ஒரு தலமாகவும், ஒரு சமயம் என்று இல்லாமல் பல சமயத்தவர்களும் வந்து ஆன்மீக சேவைகள் பெறுகிற ஒரு தலமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே இந்த எங்களுடைய கல்முனையிலே உள்ள இந்த கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்காவை வசந்தம் டிவி ஊடாக ஒரு வரலாற்று தொகுப்பாக, ஒரு சமய நிகழ்வாக தொகுக்க ஆயத்தமாகி எங்களுடைய வசந்தம் டிவிக்கும் எங்களுடைய கல்முனை முஹைதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்கா சார்பிலே அதனுடைய செயலாளர் என்ற வழியிலே எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கமுல்லாஹ் ஹைர். இருள் நீக்கி அருள் பரப்பி மறுமை வாழ்வுக்கு வழியமைக்கும் பெருமைகள் நிறைந்த புனித ரமலான் மாதத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வசந்தம் டிவி பெருமையோடு வழங்கும் ரமலான் வசந்தம் விசேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சி. இது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சந்தர்ப்பம் வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற வசந்தம் டிவியின் ரசிகர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் இனிய காணிக்கை உரித்தாகட்டும். அன்பு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய எமது நிகழ்ச்சியில் கலந்துரையாடல் பகுதி கிழக்கு மாகாணத்திலே இன்னும் ஒரு அழகான ஒரு இயற்கை எழில் கொஞ்சுகின்ற ஒரு ஊரிலிருந்து உங்களை சந்திக்கிறது. கல்முனையிலே மிகவும் பிரபல்யம் வாய்ந்த, இலங்கையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு புனித தலத்திலிருந்து தான் நாம் உங்களை சந்திக்கின்றோம். கடற்கரை பள்ளிவாசல் வளாகம் இது.
நாகூர் ஆண்டகை தர்கா ஷெரீஃபிலிருந்து இன்றைய கலந்துரையாடலை நாங்கள் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கின்றோம். கலந்துரையாடலிலே கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார் கல்முனை முஹையத்தீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்கா ஷெரீஃப் ஆகியவற்றின் கௌரவ பிரதி தலைவர் உஸ்தாத் ஷஃபா முகமது ஆலிம் நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்கள் இங்கே இருக்கின்றார். அவரோடு தான் நாங்கள் இன்று கதைக்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மீண்டும் ஒரு முறை ரமலான் மாதத்திலே நான் உங்களை சந்திக்கின்றேன். அதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. உண்மையில் ஹஸ்ரத் அவர்களே, இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது இரையச்சம் என்கின்ற ஒரு விடயத்திலே தான் தாங்கி இருக்கிறது. இரையச்சம் இல்லை என்று சொன்னால் இஸ்லாமே இல்லை என்கின்ற அளவுக்கு ஆலிம்கள் சொல்ல நாங்கள் கேட்டு படித்திருக்கின்றோம். உண்மையில் எனது ஆரம்ப கேள்வியாக உங்களிடம் நான் முன்வைக்க ஆசைப்படுவது, இஸ்லாத்தின் பார்வையில் இந்த தக்வா எனப்படுகின்ற இரையச்சம் என்றால் உண்மையில் என்ன? உண்மையிலே இது ஒரு முக்கியமான கேள்வி. இஸ்லாத்தில் தக்வா என்பது மிக முக்கியமான ஒன்று. எந்த அளவுக்கு என்றால், வாராந்தம் ஜுமா பிரசங்கங்கள் முஸ்லிம்களுக்கு ஒரு கட்டாய கடமை. அந்த ஜுமா பிரசங்கத்தில் கூட அந்த பிரசங்கத்தை நிகழ்த்துகின்றவர் தன்னுடைய சமுதாயத்துக்கு தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்யவில்லை என்றால் அந்த பிரசங்கம் பாத்திலாகிவிடும், கூடாதது. அந்த அளவுக்கு இந்த தக்வா என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தக்வா என்பதை பற்றி பல அறிஞர்கள் பலவிதமான வரைவிலக்கணங்கள் சொல்லியிருந்தாலும் கூட எல்லா மக்களுக்கும் சாமானியமாக நடைமுறைப்படுத்த புரிந்து கொள்ள சாத்தியமான ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வும் அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஏவியவைகளை எடுத்து நடக்க வேண்டும், விலக்கியவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும். இந்த இரண்டு அம்சங்களையும், ஏவல்களை எடுத்து விலக்கல்களை தவிர்ந்து ஒரு மனிதன் வாழ்வதென்பது தக்வாவினுடைய குறைந்தபட்ச அதனுடைய எல்லையாக சகலருக்கும் பொருத்தமானதாக எல்லோராலும் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தையை ஹுத்பா பிரசங்கங்களில் கூட நாங்கள் அதிகம் கேட்கலாம். உலமாக்கள் பிரசங்கம் செய்கின்ற பொழுது ஏவல்களை எடுத்து விலக்கல்களை தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கிறேன் என்று சொல்வார்கள். இதுதான் குறைந்தபட்சம். அவருடைய உச்சகட்டம் என்னவென்று கேட்டால், இத்தக்குவாக ஹக்க துகாதி என்று குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுவார். நீங்கள் இறைவனை உரிய முறைப்படி தக்வா செய்யுங்கள். அந்த உரிய முறைப்படி என்ற விஷயத்தில் இஸ்லாம் கூறக்கூடிய ஆத்மீக ரீதியான சிந்தனைகள் அல்லது தத்துவங்களை எல்லாம் உள்ளடக்கியதாக ஒரு மனிதனுடைய அந்த பேணுதல் இருக்க வேண்டும். அதில் ஈமானுடைய விசுவாச நம்பிக்கை கோட்பாடெல்லாம் அதிலே கட்டுப்பட்டிருக்கும். எனக்கு ஒரு நலவு நடந்தாலும் எனக்கு ஒரு தீங்கு நடந்தாலும் அது இரண்டும் இறைவன் தரப்பிலிருந்து தான் அது நடாத்தாட்டப்படுகிறது என்கிற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு வர வேண்டும். நல்லது வருகின்ற பொழுது இறைவனை மனிதன் புகழுகிறான். அவனுக்கு ஆபத்துக்கள், கஷ்டங்கள், வறுமைகள், இதில் சிக்கல்கள், நோய்கள் வருகின்ற பொழுது இறைவன் என்னை கைவிட்டு விட்டதாக மனிதன் நினைக்கிறான். அவ்வாறு நினைப்பது இந்த தக்வாவுக்கு எதிரான ஒன்றாக இருக்கும். அதனால் வல்கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நல்லது கெட்டது விதியில் எது நடந்தாலும் அது இறைவன் தரப்பிலிருந்து எனக்கு கொடுக்கப்படுகிறது. நல்லதும் மனிதனை சோதிப்பதற்காக கொடுக்கப்படுகிறது, கெடுதியும் மனிதனை சோதிப்பதற்காக கொடுக்கப்படுகிறது. இறைவன் செல்வத்தை கொடுக்கிறான், செல்வத்தின் மூலம் ஒரு மனிதனை பரிசோதிக்கிறான். வறுமையை கொடுக்கிறான், வறுமையின் மூலமும் அவனை பரிசோதிக்கிறான். ஆரோக்கியத்தை கொடுக்கிறான், அதிலும் பரிசோதிக்கிறான். அவனுக்கு நோயை கொடுக்கிறான், அதிலும் பரிசோதிக்கின்றான். ஆக விதியில் நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வின் நாட்டத்தின் பிரகாரம் நடக்கிறது என்பதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால், இறைவன் எங்களுக்கு சோதனை தந்தாலும் அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிற பொழுதோ நாம் எதிர்பார்த்ததை விட ஒரு மகத்தான கூலியை அல்லது பெருமானத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறான் என்று நம்புவது இந்த தக்வாவினுடைய ஒரு உச்சகட்டம். அடுத்ததாக நமக்கு நாம் செய்கின்ற நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையிலும் சகல ஆற்றலும் அல்லாஹ்வில் நின்றுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு மனிதன் நம்புவது. நான் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் இந்த ஆற்றல் அல்லாஹ்வினால் எனக்கு தரப்பட்டது.
நான் நன்மை செய்கின்ற பொழுது இறைவன் என்னிலே திருப்தி அடைகிறான், நான் தவறு செய்கின்ற பொழுது இறைவன் என்னிலே கோபம் அடைகிறான். ஒவ்வொரு அணுவாக என் பார்க்கின்ற பார்வை அவனுடையது, கேட்கின்ற கேள்வி அவனுடையது, என்னுடைய பேச்சு அவனுடையது என்கிற அணுவாக நான் சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவனை மறந்து ஒரு அனுப்பிரமாணமும் ஒரு மனிதனால் இயங்க முடியாது. இந்த உணர்வை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் முழுமையாக எடுத்துக்கொண்டு விட்டால், அதில் உதாரணமாக ஒன்றை சொல்ல முடியும். ஒரு மனிதன் உறக்கத்துக்கு செல்கிறான். இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், உறக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுது அன்றைய நாள் அதிகாலையில் இருந்து உறக்கத்துக்கு செல்லுகின்ற வரை தன்னுடைய வாழ்வில் என்னென்ன காரியங்கள், நன்மைகள், தீமைகள் நடந்தன என்பதை அவன் பரிசீலித்து, நன்மைகள் நடந்ததற்காக அல்லாஹ்வை புகழ்வது போல தன்னுடைய அன்றாட வாழ்வில் தீமைகள் நடந்திருந்தால் இறைவனிடத்திலே அதற்காக அழுது மன்றாடி பிராயச்சித்தத்தை கேட்டுவிட்டுத்தான் அவன் தன்னுடைய உறக்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதை சுருக்கமாக ஒரு நபிமொழியின் மூலமாக அறிஞர் பெருமக்கள் வழங்கப்படுத்துவார்கள். ஹாசிபு கபல அன் துஹாசபு, இறைவனால் மறுமை வாழ்வில் நீ கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னர் நீயே உன்னை சுய விசாரணை செய்து கொள். நான் உறக்கத்துக்கு செல்லுகிற பொழுது அந்த உறக்கத்திலே மின்குமிழ்களை லைட்டுகளை ஆஃப் பண்ணுகிற பொழுது இருள் ஏற்படும். அந்த இருள் என்னுடைய மன்னரை வாழ்வினுடைய இருளை எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். நான் எனக்கு தேவைக்காக போர்த்துகின்ற அந்த ஒரு புடவை, ஒரு போர்வை, பெட்ஷீட் என்று சொல்வோம், இது இஸ்லாமியர்கள் அடக்கம் செய்யப்படுகிற பொழுது வெள்ளை துணியிலே கஃன் துணி என்று சொல்வார்கள். அதை போர்த்துவதாக உறக்கத்திலே அவனுக்கு எண்ணம் ஏற்பட வேண்டும். இப்படியான அந்த உறக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுது போர்த்துகின்ற புடவை மரணத்தருவாயில் போர்த்தப்படுகின்ற போர்வையாக, அந்த இருள் மன்னரையின் இருளாக, நான் உறக்கத்துக்கு சென்று விட்டால் நான் மீண்டும் எழுவதா இல்லையா என்பது இறைவன் நாடினால் நடக்கக்கூடிய ஒன்று. எனவே இந்த உறக்கத்தில் நான் மரணத்தை அனுபவித்து விட்டால் மீண்டும் ஒரு தடவை எனக்கு இந்த உலகத்திலே வாழ்க்கை இல்லை. இப்படியான உணர்வு என் உறக்கத்துக்கு முன்னால் வந்தால் அன்றைய நாளில் என்னுடைய பாவங்களிலிருந்து மீட்சி பெறாமல், விளை பொறுக்க தேடாமல், இறை திருப்தியை அடையாமல் என் கண்கள் உறங்காது. இப்படியான உணர்வுக்குள் வருகிற பொழுது அணுவணுவாக ஒரு மனிதன் இறைவனை பற்றி அவனுடைய திருப்பொருத்தத்தை விரும்பி அவன் என்னை வெறுத்துவிடக்கூடாது என்கிற உணர்வோடு வாழுகின்ற வாழ்க்கை உச்சகட்ட பேணுதலாக இருக்கும். அணுவணுவாக இறைவனை தன்னுடைய வாழ்வில் உணர்ந்து கொள்வதை தக்வாவின் ஒரு உச்சம் என்று சொல்லலாம். உண்மையில் ஹஸ்ரத் அவர்களே, இரையச்சம் என்கின்ற அந்த கேள்விக்கு மிக அற்புதமான ஒரு பதிலை சொல்லியிருந்தீர்கள். அதில் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு உதாரணத்தை நீங்கள் முன்வைத்தீர்கள். நாங்கள் இரவிலே நித்திரைக்காக அறைக்கு செல்கின்ற பொழுது, எங்களோட ரூமுக்கு செல்கின்ற பொழுது நாங்கள் லைட்டை ஆஃப் பண்ணுவதை நீங்கள் கபுர்ஸ்தானை வைத்து நீங்கள் சமப்படுத்தினீர்கள். அதோடு ஒப்பிட்டு காட்டினீர்கள். போர்வையை கஃனோடு ஒப்பிட்டு காட்டினீர்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்ததற்கு பிறகு இன்று முதல், அதாவது நித்திரைக்கு செல்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் இந்த விடயம் ஞாபகம் வரும். அந்த இரையச்சம் என்கின்ற விடயத்திற்கு மிக அற்புதமாக இருந்தது விளக்கம். அதே போன்று இந்த சமகால பிராக்டிக்கல் உதாரணங்களோடு சொல்லி தந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த இரையச்சத்திற்கும் ஹஸ்ரத் அவர்களே, இந்த பள்ளிவாசலுக்கும் இருக்கின்ற தொடர்பு தான் என்ன? பள்ளிவாசல்கள் என்பது இன்று எல்லோரும் கட்டுகின்றார்கள். அந்த பள்ளிவாசல்கள் கட்டப்படுகின்ற அந்த பணம், பள்ளிவாயல் கட்டப்படுகின்ற பணம், பள்ளிவாயலுக்காக கொள்முதல் செய்யப்படுகின்ற காணிக்கான பணம், பள்ளிவாசலுக்கான நிதி வருமான வழிமுறைகள் எல்லாம் இன்று ஆய்வுக்குட்படுத்தப்படாத முறையில் கண்டபடி நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாயலை யார் கட்ட வேண்டும் என்பது கூட ஒரு கவனயீனமாக எல்லோரும் பள்ளி கட்டலாம் என்கிற சிந்தனை வந்துவிட்டது. இதற்கு குர்ஆனிலே சூரத்து தௌபா என்கிற அத்தியாயத்தில் இருந்து நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். குபா என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளிவாயலை கட்டுகின்றார்கள். இஸ்லாத்தில் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் குபா மஸ்ஜித் என்று சொல்லப்படும். அது எல்லோருக்கும் தெரியும். மஸ்ஜிதுன் நபவிக்கு முன்னதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். இந்த பள்ளிவாயலில் இருந்து மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட சில நயவஞ்சகத்தனமான சிலர் சேர்ந்து இன்னும் ஒரு பள்ளிவாயலை கட்டினார்கள். கட்டிவிட்டு அவர்கள் நபிகள் நாயகத்திடத்திலே வந்து கேட்டார்கள், நீங்களே இதற்கு திறப்பு விழாவுக்கு வர வேண்டும், இதை ஓப்பனிங் செய்வதற்கு நீங்களே வர வேண்டும் என்று அழைப்பும் விடுத்தார்கள். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹு தஆலா வஹை இறைக்கட்டளை இறக்குகிறான். ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா. இதுதான் அந்த விஷயம், முக்கியமான விஷயம். தக்வாவின் மீது ஸ்தாபிக்கப்பட்ட பள்ளிவாசல் தான் நபிகள் நாயகமே யா ரசூல் அல்லாஹ் நீங்கள் நின்று தொழுவதற்கு தகுதியானது என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இறையச்சத்தின் மீது அஸ்திவாரமிடப்பட்ட பள்ளியாக அது இருக்க வேண்டும்.
அப்போ இறையச்சத்தின் மீது அஸ்திவாரமிடப்பட்ட பள்ளி என்று சொல்கிற பொழுது அந்த பள்ளியை கட்டுகிறவர் யார், என்ன நோக்கத்துக்காக கட்டுகிறார், அதனுடைய பொருளாதாரம் எங்கிருந்து வருகிறது, அந்த பணம் ஆகுமான வழிகளில் சம்பாதிக்கப்பட்டதா, அதற்காக வழங்கப்படுகிற நிதியெல்லாம் இவ்வளவு ஆழமாக யோசித்து கட்டப்பட வேண்டியது தான் பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிகள் அனைத்தும் சஹாபாக்களுடைய அவர்களுடைய உணர்வுகளை அவர்கள் சிந்தி, உதிரங்களை சிந்தி, தியாகங்களை செய்து, வியர்வை சிந்தி சம்பாதித்த ஈச்சந்தோட்டங்களிலிருந்து பறிக்கப்பட்ட ஹலாலான சம்பாத்தியங்களை கொண்டு அந்த பள்ளி வாயல்கள் கட்டப்பட்டன. அப்போ அங்கே தக்குவா இருந்தது. இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளியாக இருந்தால் அந்த பள்ளிக்குள்ளே ஒரு பக்குவம் போகின்றவர்களுக்கு இருக்கும். மின்சாரம் தொடர்பு படாத ஒரு இடத்திலே நாம் ஒரு மின் குமிழை பொருத்துகிற பொழுது அங்கே வெளிச்சம் எவ்வாறு வராதோ, தக்குவா இல்லாத இடத்திலே தொழுகிற பொழுது நமக்கு அதற்கான உணர்வு பூர்வமான ஒரு ரியாக்ஷன் நம்மளில் ஏற்பட மாட்டாது. அதனால் இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிகளாக அந்த பள்ளி வாசல் இருக்க வேண்டும் என்றால் அது இறையச்சம் உள்ளவர்களால் கட்டப்பட்ட பள்ளியாக இருக்க வேண்டும், இறையச்சவான்களால் நிர்வாகம் செய்யப்படுகிற பள்ளிவாசலாக இருக்க வேண்டும். ரெண்டும் அவசியம். அதனால்தான் பள்ளிவாசல்களை பரிபாலனம் செய்கின்றவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிற பொழுது இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் வ அகாம ஸலாத் வ ஆத்த ஸகாத் வலம் யக்ஷ இல்லல்லாஹ். தொழுகையை நிலைநாட்டி ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு மட்டும் தர்ம ஜக்காத்தை கொடுத்து அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சக்கூடியவருடைய ஒருவர் தான் பள்ளி வாயிலை நிர்வாகம் செய்ய வேண்டும். இதை அந்த லாஸ்ட் வசனம் வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாவை தவிர யாருக்கும் அஞ்சாதவராக இருக்க வேண்டும் என்கிற வேர்ட் ஆல்ரெடி தக்வாவை பற்றிய ஒரு டிக்ளேர். அந்த வார்த்தைக்கு தகுதி இல்லை என்றால் அவர் பள்ளி நிர்வாகம் செய்ய தகுதி இல்லை. அப்படியான ஒருவருடைய நிதிதான், அப்படியான ஒருவருடைய ஒரு அடையாளம்தான் பள்ளிவாசலுக்கு முக்கியமானது. பணம் இருந்தால் பள்ளி கட்டலாம் என்பது இஸ்லாமிய சித்தாந்தம் அல்ல. இறையச்சத்தின் மீது அந்த நோக்கம் தக்வாவாக இருக்க வேண்டும், அந்த ஆள் தக்வா உடையவராக இருக்க வேண்டும், அதை பரிபாலனை செய்கின்றவர் தக்வாவாக இருக்க வேண்டும். அங்கே கைடாக இருக்கக்கூடிய இமாமாக இருக்கக்கூடிய இமாம் உச்சகட்ட தக்வா உள்ளவராக இருக்க வேண்டும். வெறுமனே வாயால் மாத்திரம் பேசக்கூடியவராக இருந்தால் அந்த மக்களுக்கு அந்த 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 உண்மையான இறையச்சம் பாஸ் பண்ணப்படாது. எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் இன்று பலகீனமான ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். இன்று நம்முடைய சமூகங்கள் ஊர்களுக்குள்ளே தக்குவா இல்லாமல் சொசைட்டி ரீதியான பள்ளிவாசல்கள் உருவாகுகின்ற ஒரு மௌட்டீக காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ஒரு சொசைட்டி தான் விரும்பினால் என்ஜிஓக்கள் மூலமாக அல்லது எங்கிருந்து வருகிறது என்ற விசாரணையை இல்லாமல் பணங்களை பெற்று சிறிய சிறிய பள்ளிவாயல்களை உருவாக்கி ஒன்றாய் வாழ்ந்த சமூகம் பலதாய் பிரிந்து ஒற்றுமையை இழக்கின்றோம். அப்போ அங்கே தக்குவா இருக்கா? ஆனால் அதே காலத்து பழைய காலத்து பள்ளிவாசல்களை பாருங்கள். அந்த பள்ளிவாசல் கட்டட அமைப்புக்குள் நுழைந்தாலே ஒரு அச்சம் ஏற்படும், ஒரு உணர்வு ஏற்படும். இப்பொழுது கல்யாண மண்டபங்களுடைய அமைப்பிலே பள்ளிவாசல்கள் மாற்றப்பட்டு விட்டன. அங்கே தியாகங்கள் இல்லை, அங்கே உணர்வு பூர்வமான செயல்பாடுகள் இல்லை. பிரசங்கங்கள் கூட ஒரு 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 கவர்ச்சிகரமானதாக இருக்குமே தவிர இதயத்தை பக்குவப்படுத்தக்கூடியதாக இல்லை. மனிதன் தொழுதுவிட்டு வெளியே வருகின்ற பொழுதே மீண்டும் பாவத்துக்குள் சென்று விடுகிறான். அவன் திருந்திவிட்டு வெளியே வருகிறானா என்றால் அது கேள்விக்குட்படுத்தப்படுகின்ற விஷயமா இருக்குது. எனவே பள்ளிவாசல்கள் தக்வாவின் மீது ஸ்தாபிக்கப்பட்டால் தான் நாயகமே யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அந்த பள்ளியில் தொழுவதற்கு அந்த பள்ளி தகுதியானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அது நாயகத்துக்கு மட்டும் சொல்லலை, நம்மளுக்கும் சேர்த்தான் சொல்கிறான். நாம் தொழுவதற்கு தகுதியான பள்ளி இறையச்சம் உள்ள பொருளாதாரத்தினால், இறையச்சம் உள்ள நிர்வாகத்தினால், இறையச்சம் உள்ள அறிஞர்களினால் வழிகாட்டப்படுகின்ற பள்ளியாக இருக்க வேண்டும். எனவே தக்குவா இல்லை என்றால் அது பள்ளி இல்லை. இதுதான் இஸ்லாம். உண்மையில் ஹஸ்ரத் அவர்களே மிக அற்புதமான சில விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். இந்த பள்ளிவாசல் எப்படி ஒரு இரையச்சம் உள்ள பள்ளிவாசல் என்பதற்கான ஒரு விளக்கத்தை தந்திருந்தீர்கள். ஆனால் உண்மையில் எமது சமூகம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது ஹஸ்ரத் அவர்களே. சில ஊர்களில் பிரம்மாண்டமான பள்ளிவாசல்களை கட்டி வைத்திருப்பார்கள். நீங்கள் சொன்னதை போன்று தொழுகைக்கு 1 அல்லது 2 சபுகள் தான் இருக்கும். அந்த ஊரிலே நிறைய குடும்பங்கள், நிறைய ஆண்கள் இருப்பார்கள். ஆனால் பள்ளிக்கு வராத ஒரு சூழல் இருக்கிறது. அதே போன்று இன்னும் சில பள்ளிவாசல்களுடைய நிர்வாகத்தை எடுத்து பார்த்தால் அவர்கள் நிர்வாகத்துக்கு தகுதியானவர்களா என்று கேட்கின்ற அளவுக்கு கேள்விகள் தோன்றுகின்றன, நியாயமான கேள்விகள். உண்மையிலேயே நாட்டில் உள்ள எத்தனை பள்ளிவாசல்களில் நிர்வாகத்தினர் சுபஹ் தொழுகைக்கு ஜமாத்துக்கு வருகிறார்கள் என்று கேட்டால்
எமது சமூகம் வெற்றி தலைக்குனிய வேண்டிய ஒரு நிலைத்தான் இருக்கிறது. இது ஒரு தனியாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பிறிதொரு சந்தர்ப்பத்தில் இந்த விடயத்தை தனியாக பேச வேண்டும். இன்ஷா அல்லாஹ். உண்மையில் ஹசரத் அவர்களே, இந்த இறையச்சம் பள்ளிவாசல் என்று வருகின்ற பொழுது இறை நேசர்கள் என்கின்ற ஒரு விடயமும் எம்மால் அதை கடந்து செல்ல முடியாது. இந்த இறை நேசர்கள் எனப்படுகின்றவர்கள் யார்? இஸ்லாம் இந்த இறை நேசர்களை எப்படி வரைவிலக்கணம் செய்து காட்டுகிறது? பள்ளிவாசல்கள் தக்வாவுடைய அஸ்திவாரமிடப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற வார்த்தைக்குள் இறைநேசர்கள் மிக முக்கியமான ஒரு அதில் ஒரு அங்கமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் பேணுதலான பள்ளிவாசல் என்று கருதப்படுகிற அதிகமான அல்லது அநேகமான எல்லா பள்ளிவாசல்களையும் பாருங்கள். அந்த பள்ளிவாசல்கள் யாராவது சமூகத்திலே ஒரு இறையச்சம் உள்ள ஒருவர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவரால் அந்த பள்ளி ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். அதற்கான ஒரு சிம்பிள் அடையாளம் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் நாம் பார்க்க முடியும். நம்மை அன்றைய நாடுகளில் பார்க்க முடியும். அந்த பள்ளிவாயலை ஸ்தாபித்தவர்கள் அந்த பள்ளிவாயலுக்கு பக்கத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்ட பெரியார்களாக இருப்பார்கள். நீங்கள் பார்க்கலாம், கொழும்பு தெவட்டகஹ பள்ளிவாசலை பாருங்கள். அந்த பள்ளிவாயலை ஸ்தாபித்தவர் ஷேக் உஸ்மான் வலியுல்லா என்று சொல்லக்கூடிய பெரியார் அங்கே பக்கத்திலே இருக்கிறார்கள். மாத்தளையை பாருங்கள், அந்த பள்ளிவாசலுக்கு காரணகர்த்தாவாக இருந்த ஃபீசபில் ஜெயினுல் ஆபதீன் வலியுல்லா அவர்கள், ராஜா சீனத்து ராஜா என்று சொல்வார்கள் அவர்கள் அந்த பள்ளிக்கு பக்கத்திலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அதிகமான பள்ளிவாசல்களை நாங்கள் பார்க்க முடியும். அங்கே என்ன இருக்கிறன்னு கேட்டால், இந்த பள்ளிவாயல்களோடு இறைநேசர்கள் பக்கத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த விஷயத்தில் ரெண்டு விதமாக இதை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, அவர்கள் ஸ்தாபித்த பள்ளியாக அது இருக்கும், அந்த இறைநேசர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பள்ளியாக இருக்கும். அல்லது அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே ஒரு இறைநேசருடைய அடக்கஸ்தலம் இருப்பது இறையச்சத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்கான ஒரு சிக்னலாக இருக்கலாம் என்பதற்காக நல்ல மனிதர்களை பள்ளிவாயல்களை அண்டிய பகுதிகளில் நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழலையும் நாங்கள் பார்க்க முடியும். ரெண்டு விதமாக பார்க்க முடியும். உதாரணமாக, இலங்கையில் தஃப்தர் ஜெயிலானி என்ற பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாயலுக்கு பக்கத்திலே ஹிஜ்ரி 700ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட ஒரு பெரிய மனிதர் அடக்கப்பட்டிருக்கிறார். அந்த பள்ளிவாசல் ஏற்கனவே இருந்த பள்ளிவாசல், குகை பள்ளிவாசல் என்று அது நீண்ட காலமாக இருந்து வந்த பள்ளிவாசல், பல வருடங்கள் வரலாறு கொண்ட பள்ளிவாசல். அங்கே பக்கத்திலே ஒரு பெரியார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த இடத்திலே ஒரு பெரியார், ஒரு இறைநேசர், இறையச்சம் உள்ள ஒருவர். இறைநேசர் என்பதனுடைய வரைவிலக்கணம் என்ன? இறையச்சத்தை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒருவர் அங்கே பக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அதற்கு ஒரு சக்தி இருக்கிறது, அந்த உணர்வு இருக்கிறது. அதனால் ஒன்று, அந்த பெரியார் அந்த பள்ளியை ஸ்தாபித்தவராக இருப்பார், அல்ல அந்த பள்ளிவாசலுக்கு மகுடமாக ஒரு பெரியார் அந்த பள்ளிக்கு பக்கத்திலே அடக்கப்படுவராக இருப்பார். ஏன், இஸ்லாத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த மார்க்கத்தினுடைய லீடர். அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே பக்கத்திலே வாழ்கிறார்கள். மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கும் அதனுடைய மையமாடியாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கியக்கும் இடையிலே ஒரு சில குறிப்பிட்ட மீட்டர்கள் தான் தூரம் இருக்கிறது. கிலோமீட்டர் கணக்கில் குறிப்பிட்ட மீட்டர், ஒரு 50-100 மீட்டரோடு அந்த மையவாடி இருக்கிற ஜன்னத்துல் பக்கி என்று சொல்வார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்த பொழுது அவர்களை அந்த மையவாடிக்குள் சென்று அடக்காமல் அந்த பள்ளியோடு பக்கத்தில் அவர்கள் வாழ்ந்த வீட்டுக்குள்ளேயே அடக்கி இருக்கிறார்கள். இன்றும் பார்க்க முடியும் இந்த பள்ளிவாசல். அவர் இன்று அந்த மஸ்ஜித் நபவி பள்ளிக்கு உயிரோட்டமாக இருப்பது அந்த பக்கத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனித அடக்கஸ்தலம் இருக்கிறது. அவர்கள் மட்டுமல்ல, முதலாம் ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேரும் அதே பக்கத்தில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 கபறுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 2 சஹாபாக்கள் அந்த பள்ளிவாயலோடு பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டிருப்பது என்பது அந்த பள்ளிவாயலுக்குள் வருகின்றவர்களுக்கு ஒரு அமைதியை, ஒரு இறையச்சத்தை, ஒரு பேணுதலை இன்னும் அதிகரிப்பதற்கான உந்து சக்தியாக இருக்கிறது. ஆக இந்த நாட்டிலே அல்லது பிற நாடுகளிலே இறைநேசர்களினால், தக்வா உடையவர்களினால், இறையச்சம் உள்ளவர்களினால் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்றது ஒரு இஸ்லாத்தினுடைய மிக முக்கிய கோட்பாடாக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் முஸ்லீம் வாழ்வியல், முஸ்லீம் பூர்வீகத்தினுடைய அடையாளம். இன்று பழைய பள்ளிவாசல்களை உடைத்துவிட்டு புதிதாக கட்டுகின்றார்கள்.
அங்கே ஒரு பள்ளிவாயல் பன்னெடுங்காலமாக நூற்றாண்டு காலமாக இருந்தது என்பதற்கான எந்த தடயங்களும் அங்கே இருப்பதில்லை. அதனால் இன்று மாவனெல்லை, கொழும்பு மாளிகாவத்தை, ஜாவத்தை போன்ற பகுதிகளில் எல்லாம் முன்னோர்கள் அடக்கப்பட்ட மண்ணறைகளின் மீசான் கற்களை கண்டுபிடிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். இருந்ததையெல்லாம் உடைத்து விட்டார்கள். நீங்கள் இந்த வேளையில் சொல்லுகின்ற பொழுது ஒரு விடயத்தை நேயர்களோடும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், ரசிகர்களோடும். மாவனல்லை பகுதியிலே ஹெம்மாத்தகம மடுல்போவே என்கின்ற ஒரு கிராமத்திலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அங்கே 2 மீசான் கற்கள் இருக்கின்றன. அது ஹிஜ்ரி 133ஆம் ஆண்டிலே நடப்பட்ட ஒரு மீசான் கல்லும் ஹிஜ்ரி 135ஆம் ஆண்டிலே நடப்பட்ட ஒரு மீசான் கல்லும் 2 மீசான் கற்கள் இருக்கின்றன. அந்த பள்ளியிலே அந்த 2 மீசான் கற்களையும் அவர்கள் அழகான ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து அதை பாதுகாத்து வருகின்றார்கள். இந்த விடயத்தையும் நாங்கள் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். மடுல்போவ ஜும்மா பள்ளிக்கு சென்றால் ரசிகர்கள் அதை பார்க்கலாம். நான் கேட்பது என்னவென்றால், இந்த மீசான் கல்லை பாதுகாத்திருக்கிறோம் தானே, இந்த மீசான் கல் இருந்த கபரு எங்கே? அந்த அடக்கஸ்தலம் எங்கே? கல்லை பாதுகாத்திருக்கின்றோம், மோதிரத்தை பாதுகாத்திருக்கின்றோம். மாப்பிள்ளையை இழந்து விட்டு மாப்பிள்ளை போட்ட மோதிரம் கையில் இருக்கிறது, மாப்பிள்ளையை காணவில்லை. இப்படித்தான் நம்முடைய சமுதாயம். எனவே அந்த பள்ளிவாசல்களில் அந்த பள்ளியுடைய புராதனமான கட்டடங்களாக இருக்கலாம், புராதன பொருட்களாக இருக்கலாம். எங்களுடைய கல்முனை முஹீதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசலிலே ஆதி காலத்திலே விளக்கு பற்ற வைத்த ஒரு இரும்பு ஸ்டாண்ட் இன்னும் இருக்கிறது. ஆதி காலத்திலே பாவித்த கேட் ஒன்று இன்னும் இருக்கிறது. இந்த பள்ளிவாசலிலே அந்த பெரியார் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயம் அவர்கள் வந்து இருந்த இடம் தனியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் உட்கார்ந்திருந்ததாக நம்பப்படுகின்ற ஒரு கல் கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாப்பிள்ளையை இழந்துவிட்டு மோதிரத்தை காப்பாற்றுவது போலதான் நாம் என்ன செய்கிறோம் என்றால், எழுத்து மூலமான ஆவணங்கள், உங்களுக்கு தெரியும், ஒரு நூலகம் எரிக்கப்பட்டு விட்டால் நம்முடைய தகவல் அவ்வளவும் அழிந்துவிடும். ஒரு கச்சேரி அழியும் என்றால், அல்லது ஒருவரால் அங்கே இருக்கின்ற ஆவணங்கள் திருடப்படும் என்றால், நாம் வரலாறற்ற சமுதாயமாக மாறிவிடுவோம். ஏன்னா வரலாறு என்பது ஒரு மரமாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம். அதுதான் தொல்பொருள், அது நம்முடைய பூர்வீகம், அது நம்முடைய வாழ்வியல். அந்த பெரியார்கள் இந்த நாட்டுக்கு வந்து இஸ்லாத்தை போதித்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுகின்றீர்கள் 130 சொச்சம் ஆண்டுகள். இதே போன்று அந்த ஆண்டிலே, அந்த காலப்பகுதியிலே இருக்கின்ற கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் கூட இந்த நாட்டிலே இருக்கின்றன. ஹிஜ்ரி ஆண்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஹிஜ்ரி ஆண்டுகள் பொறிக்கப்பட்ட பள்ளிவாசல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அந்த பள்ளிவாசல்களை குறைந்தபட்சம் ஒரு ஆவணத்துக்காக குறைந்தபட்சம் அஸ்திவாரங்களையாவது, இன்றைய உங்களுக்கு தெரியும், தொல்பொருள் என்ன தோண்டிக்கிட்டு போகின்ற பொழுது கோயில்களுடைய அத்திவாரங்களாகப்படுகின்றன. புதைந்து போன அல்லது புதைக்கப்பட்ட சிலைகள் கிடைக்கின்றன, அல்லது ஒவ்வொரு மதத்தவர்களுக்கான அடையாளங்கள் கிடைக்கின்றன. அது வாழ்வினுடைய அடையாளங்கள், பூர்வீகங்கள். எனவே பள்ளிவாசல்கள் தக்குவா உடையவைகளாக இருப்பது போல தக்குவா உள்ளவர்களால் கட்டப்பட்ட பள்ளிகள் அடையாளப்படுத்தப்பட்டு, அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற தர்காக்கள், ஜியாரங்கள், பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு பெரியார் அடங்கப்பட்டிருப்பதால் பள்ளிக்கோ தொழுகைக்கோ எந்த பிரச்சனையும் இஸ்லாத்தில் இல்லை. அப்படி இருப்பதாக இருந்தால் மஸ்ஜித் நபவியிலே 3 பேருடைய கபர்களும் பள்ளிவாசலோடு அண்டித்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் இன்று நிதர்சனமாக பார்க்கிறோம். ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற ஹாஜிகள் அங்கே பார்க்கிறோம். எப்படி? எனவே இறையச்சம் உடையவர்கள் அவுலியாக்களோடு இந்த பள்ளிவாசல்கள் தொடர்படுது. அவங்க அன்றைக்கு அல்லாமா மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் சாஹிப் அன்னவர்கள் பல 100 பள்ளிகளை இலங்கையிலே கட்டிய வரலாறு கொண்டவர்கள். தென்னிந்தியாவிலே இருந்து இலங்கைக்கு வந்தவர்கள், கீழக்கரையிலிருந்து வந்தவர்கள், இலங்கையில் பல 100 பள்ளிகளை இந்த சமுதாயத்தை கட்டி கொடுத்தவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள். இலங்கையில் உலமாக்கள் மார்க்கத்தை கற்க வேண்டும் என்று முதல் அரபு கல்லூரியை ஸ்தாபித்து தந்த பெருமை கூட அல்லாமத்துல் அரூஸ் இமாம் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் சாஹிப் அன்னவர்களுக்கு உரியது. எனவே இறையச்சம் உள்ளவர்கள் இந்த பள்ளிவாசல்களுக்கு மிக முக்கியமானவர்கள், கட்டாயமானவர்கள். குர்ஆன் அல்லாஹு தாலா சொல்லுவான், சூரத்து கஹ்ஃப் என்கிற அத்தியாயத்தை பார்க்க முடியும். குகைவாசிகள் என்று அவுலியாக்கள் ஒரு சாரார். அவர்களுக்கு அந்த காலத்தில் குகைவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பனு இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்த அந்த காலத்து மக்கள். அவர்கள் ஒரு குகைக்குள் சென்று இறைவன் அவர்களுக்கு உறக்கத்தை கொடுத்து பின்னர் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அந்த சமுதாயம் 2 தீர்மானங்களை எடுத்தார்கள். லனத்தஹிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா, இந்த இறைநேசர்களுக்கு பக்கத்திலேயே அவர்கள் நினைவாக ஒரு கட்டடத்தை கட்டுவோமா அல்லது ஒரு பள்ளியை கட்டுவோமா என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். ஒரு கபர், ஒரு இறைநேசருடைய, ஒரு இறையச்சம் உள்ள ஒரு நல்லடியாருக்கு பக்கத்திலே பள்ளிவாசல் கட்டுவது பற்றி அந்த காலத்திலேயே விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டடத்தை கட்டுவோமா என்று பேசியிருக்கிறார்கள், ஒரு பள்ளியை கட்டுவோமா என்று பேசியிருக்கிறார். வகாலல்லதீன கலபு அலா அம்ரிஹிம் லனத்தஹிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா. அவர்கள் இறைநேசர்கள், அதனால் அவர்களுக்கு பக்கத்தில் வெறும் கட்டடம் கட்டுவதை விட
ஒரு மஸ்ஜிதையே நாம் கட்டுவோமே என்று மெஜாரிட்டியான மக்கள் அந்த தீர்மானத்தை எடுத்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அதை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார். எனவே இறைநேசர்களுக்கு பக்கத்தில் பள்ளிவாசல் உருவாகுவது தக்வாவுக்கு ஒரு அடையாளம் என்பதை எங்களுக்கு அழகாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஆம், உண்மையில் மௌலவி அவர்களே, நீங்கள் சில உதாரணங்களை கூட சுட்டிக்காட்டி இருந்தீர்கள் இந்த ஜியாரம் சம்பந்தமாக. அதாவது மஸ்ஜிது நபவியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபவிக்கு அருகாமையில் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படியெல்லாம் நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து அடக்கம் செய்யப்பட்ட போது முதலாவது கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு ஜியாரம் கட்டவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த பொழுது பின்னர் இரண்டாவது கலீஃபாவாக பதவியேற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் அவர்களுக்கு ஜியாரம் கட்டவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கபரை கட்டுவதை கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இறைநேசர்களுக்காக ஜியாரத்தை கட்டிவிட்டு அதை நியாயப்படுத்துவது? அது ஒரு பிழையான வழிகாட்டல் இல்லையா? உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரம் கட்டப்படவில்லை என்ற கருத்து பிழையானது. ஏனென்றால் ஏற்கனவே அது வீடாக கட்டப்பட்டிருந்த ஒரு அறைக்குள் தான், அதை ஹுஜ்ரத்துன் நபவிய்யா என்று சொல்லுவார்கள். அது ஏற்கனவே அது கட்டப்பட்ட அறையாக இருந்த இடத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னே அது ஹுஜ்ரத்துன் நபவிய்யா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அறையாக அந்த வீடு இருந்தது என்பது வரலாறு. அதிலும் மேலதிக வரலாறு ஈச்ச ஓலைகளால் அதனுடைய கூரை வேயப்பட்டிருந்தது என்பது மேலதிக வரலாறு. எனவே கட்டியபின் அடையாளப்படுத்துதல் ஆகுமா ஆகாதா என்பதற்கு முன்னால் கட்டப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட ஒன்றுக்குள் தான் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். இது கட்டவில்லை என்பது இருக்கட்டுமே, சூரத்துல் கஹ்ஃபிலே ஒரு கட்டடத்தை அவர்களுக்காக கட்டலாம், அவர்களுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டலாம் என்று முன்கூட்டிய சமுதாயத்தில் வாழ்ந்தவர்கள் சொன்ன செய்தியை இறைவன் எங்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லி காட்டுகிறான் என்றால் அதற்கு நாம் என்ன செய்வது? உண்மையில் இந்த அதே நேரத்தில் இன்னும் ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்கள் ரசூல்மார்களுடைய கபறுகள் ஏனைய தேசங்களிலே அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது என்பது ஒரு வரலாறு. இன்றைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்கிறதா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்கிறதா இல்லையா? இப்படி எத்தனை நபிமார்களுடைய கபறுகள் இருக்கின்றன. அந்த காலத்திலே அந்த கபறுகள் அடையாளப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படவில்லை என்றால் இன்று நமக்கு தெரிந்திருக்குமா? இல்லை. ஒன்று. இரண்டாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் என்கிற விண்ணுலக யாத்திரை செல்கிறார்கள். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சில முக்கிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். அது நபிமார்களுடைய கபறுகள், குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுடைய கபறுகள் இருந்த இடங்களுக்கும் கூட்டிச் சென்றிருக்கிறார்கள். கபறு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கவில்லை என்றிருந்தால் எவ்வாறு இது சாத்தியப்படும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே இஸ்லாம் கபறுகள் கட்டப்படுவதை தடுத்திருக்கிறது என்றால் எந்த கோணத்தில் தடுத்திருக்கிறது? ஒரு பொது மையவாடி, அவரவர் கபறுகளை கட்டி 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 போகின்றார்கள். அவ்வாறு கட்டிக்கொண்டே போனால் எதிர்கால மக்களை நல்லடக்கம் செய்வது எங்கே? அதற்காக இஸ்லாம் சொல்லுகிறேன் என்றால் கபறுகளை கட்டாதீர்கள். ஆனால் தனியான அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு நல்லடக்கம் செய்யப்படுகின்ற ஒருவரை இது அடையாளப்படுத்தப்பட்டு, வரலாற்றை அடையாளப்படுத்தப்பட்டு, அந்த பெரியாரை அடையாளப்படுத்தி அதை அடையாளமிட்டு கட்டுவதில் எந்த தவறும் இல்லை. அதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. கபருக்கு மேலால் கட்டடம் கட்டுதல், கபருக்கு மேலால் சுமைகளை கொடுப்பது கூடுமா கூடாது என்கிற வாதம் தான் அங்கே வருகிறதே தவிர, அடையாளப்படுத்தப்படுகின்ற கபறுகள், நீங்கள் அதிகமான கபறுகளை பாருங்கள், கபருக்கு மேலே கட்டியிருக்க மாட்டார்கள். அதனுடைய சுற்றுவட்டத்தை கட்டி மேலால் ஒரு போர்வை போட்டு அடையாளப்படுத்தியிருப்பார்கள். மண்ணாகவே இருக்கும். சில இடங்களில் மண் சிதைவடையும். அதற்காக என்ன செய்வார்கள்? அதை மேலாலே ஒரு சிமந்துகள் மூலமாக அந்த மண் சிதைவடையாமல் பாதுகாத்திருப்பார்கள். அதிகமான கபறுகளை நீங்கள் பார்க்க முடியும். காடு வனாந்தரங்களை அண்டிய பகுதிகளிலே கபறுகள் இருந்திருக்கின்றன. இன்று அவைகள் நகர்ப்புறமாக மாறியிருக்கிறது. அனுராதபுரத்துக்கு போய் பாருங்கள், இன்று கூட வயலோரங்கள், சம்மாந்துறையை பாருங்கள், இன்றும் வயல் பகுதிகளுக்குள் கபறுகள் இருக்கின்றன. அந்த கபறுகளை உதாரணமாக அன்றாபுரத்திலே நான் ஒரு தடவை சென்றிருந்த பொழுது ஒரு ஜனாசாவுக்கு சென்றிருந்த ஆரம்ப 97ஆம் ஆண்டு கால பகுதியிலே அவர்கள் கபரிலே ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு முள்ளு கொப்புகளை எடுத்து கபருக்கு மேலே வைத்தார்கள். இப்போ நம்முடைய பிராந்தியங்களில் ஒரு கொடி குத்துவார்கள், பச்சை செடிகளை நாட்டுவார்கள், அப்படி செய்வார்கள். முள்ளு கொப்புகளை வைத்தார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், இது என்ன எனக்கு ஒரு புதியசாக இருக்குது, முள்ளுக்கொப்பு மையத்தடைக்கிறான், முள்ளுக்கொப்பு வைக்கிறது என்ன சட்டம், இது என்ன விஷயம் என்று கேட்டேன்.
நான் பார்த்தேன் நம்மளுக்கு தெரியாத ஏதாவது ஒன்று இஸ்லாத்தில் இருக்கிறதோ என்று. அப்போ சொன்னார்கள், எங்களோட மையவாடிக்கு வேலி இல்லை, ஐவாய் மிருகங்கள் வந்து இதுகளை குத்தி கிளறி தோண்டும், அதுக்காக முள்ளு பத்தைகள் நாங்கள் வச்சிட்டோம்னு சொன்னால், அப்போ இதை நம்ம அந்த கபரை பாதுகாக்கிறதுக்காக அந்த மக்கள் எடுத்தது. ஒரு அவுலியாவுடைய கபருக்கு மேலே முள்ளு கம்பியை கொண்டு அடிக்கலாமா? பார்க்க அழகாக இருக்கும் இல்லை. அப்போ அது கட்டடக்கலைகள் வளருகிற காலத்தில், நவீனம் வளருகிற காலத்தில் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி முந்தி ஒரு காலத்தில் பலகையால் அடித்தாங்க, இப்போ சில்வர் பார்கள் அடிக்கிறாங்க, அடையாளப்படுத்துகிறாங்க. அது ஒரு அடையாளப்படுத்தல் அல்லது பாதுகாக்கிற நோக்கமே தவிர அது ஒரு வேறொரு பிழையான இது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கபரு கூட ஏன் இன்று வரைக்கும் போர்வையால் போத்தப்பட்டிருக்கு. அந்த கபர் சுமார் ஒரு 3 அடி உயரத்துக்கு அது ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கிறது. அழகாக பார்க்கலாம். அங்கே சென்றால் கபரு நேரடியாக விளங்காவிட்டாலும் அங்கே தொங்க போட்டிருக்கிற அந்த திரைச்சீலை அந்த கபரிலே பட்டு கொண்டிருப்பதை வெளியே நின்று அழகாக பார்க்கலாம் சலாம் சொல்லுகிற பொழுது. இன்றைக்கு சோஷியல் மீடியாக்கள் எத்தனையோ ஃபோட்டோஸ்கள் வீடியோஸ்கள் வந்துவிட்டன. எனவே அது அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹலீஃபாக்கள் கட்டவில்லை என்பதற்கு காரணம் அது ஏற்கனவே ஈச்ச ஓலைகளால் கட்டப்பட்ட ஒன்றுக்குள் தான் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதுதான் காரணமே தவிர அது கூடாது என்பதற்காக அல்ல. உண்மையில் ஹஸ்ரத் அவர்களே, இந்த வேளையில் குறிப்பாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்படி இந்த அவுலியாக்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஜியாரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, அதற்கு முன்னர் இருந்த இமாம்கள் அதே போன்று சஹாபாக்களுக்கு ஜியாரம் கட்டப்படவில்லை. இந்த இலங்கை அதே போன்று இந்தியா போன்ற நாடுகளிலே இருக்கின்ற அல்லது தெற்காசியா போன்ற நாடுகளிலே இருக்கின்ற உலமாக்கள் ஆலிம்கள் இந்த ஜியாரங்களை கட்டி முஸ்லிம் சமூகத்தை கபர் வணங்கிகளாக மாற்றி இருக்கிறார்கள். அதற்கு இந்த ஆலிம்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? உண்மையிலேயே ஒட்டுமன் சாம்ராஜ்யத்தை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். உஸ்மானிய சாம்ராஜ்யம் நம்ம சொல்வார்கள். உஸ்மானிய பேரரசு, துருக்கியை தலைமையாக கொண்ட ஆட்சி. அந்த ஆட்சியிலே இலங்கையில் ஒரு முஸ்லிமுக்கு ஏதாவது நடந்தால் கூட அதை தட்டி கேட்கின்ற சாம்ராஜ்ய தலைமைத்துவமாக அது இருந்தது. அது பிற்காலத்திலே வெள்ளையர்களால் அல்லது பிரிட்டிஷார்களால் சிதைக்கப்பட்டு துண்டம் துண்டமாக உடைக்கப்பட்டு தேசங்கள் பிரிக்கப்பட்டன. ஒட்டுமன் சாம்ராஜ்யம் ஆட்சியில் இருக்கிற காலம் வரைக்கும் சகல கபறுகளும், உதாரணமாக மஸ்ஜித் நபவியை அண்டி இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பகையிலே சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கபர் அழகாக கட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. யாரும் இன்னொரு மையத்தை கொண்டு போய் அதுக்குள்ளே அடக்க இயலா. அடையாளப்படுத்த சொர்க்கத்தின் தலைவி வரலாற்றுக்கு மிக முக்கியமானவர்கள். மக்காவிலே ஜன்னத்துல் முஅல்லா என்கிற மையவாடியிலே இஸ்லாத்துக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் மனைவி ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கபர் கட்டப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. ஒட்டுமன் சாம்ராஜ்யம் முடிஞ்ச பிறகு இயக்க ரீதியான ஆட்சிகள் அல்லது ஒரு பின்புலங்கள் தவறான ஆட்சிகள் அரபிய நாடுகளிலே உருவானது. அப்பொழுதுதான் கபர்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. 1400 வருடங்களை கடந்த இந்த இஸ்லாத்திலே சுமார் 1300 வருடம் வாழ்ந்த இமாம்களுக்கு அல்லது முஹத்திஸீன்கள் ஹதீஸ்களை வல்லுநர்களுக்கு அல்லது குர்ஆன் விரிவுரை முஃபஸ்ஸிரீன்களுக்கு தெரியாத அறிவு இன்று சுமார் 100 வருடங்களுக்குள் வந்த அறிஞர்களுக்கு தென்படுகிறதா? அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, இது ஒரு பிழையான ஒரு இஷ்யூ எடுத்து அந்த கபர்களை தரமட்டமாக்குறாங்க. அடுத்ததாக கபர் வணக்கம். கபர் வணக்கம் என்கிற வார்த்தை திருமணத்துக்கு விபச்சார முத்திரை குத்துவது போன்ற ஒரு விஷயம். கபர் வணக்கம் என்ற ஒரு வணக்கம் இஸ்லாத்தில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சொல்கிறார்கள், எனது உம்மத்துக்கள் கல்லையோ மண்ணையோ மரத்தையோ சூரியனையோ சந்திரனையோ வணக்கம் செய்வார்கள் என்று நான் அச்சப்படவில்லை. மாறாக அவர்களுடைய வணக்கத்தில் ரியா என்கிற முகஸ்துதி வந்துவிடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன் என்று சொன்னார். அந்த ஷிர்க்கை நான் பயப்படுகிறேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ற உம்மத் அப்படியான தவறுகள் செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இஸ்லாத்தை முழுமையாக புரிந்து கொண்ட ஒருவருக்கு ஜியாரத்துல் குபூர் என்றால் என்ன, இபாதத்துல் குபூர் என்றால் என்ன என்று நன்றாக தெரியும். கபரை வணங்குறண்டா என்ன, கபரை தரிசிக்கிற ஜியாரத் செய்கிறண்டா என்னன்னு தெரியும். கபறுகளை தரிசிப்பது கபரு வணக்கமாக ஆகாது. கபறுகளை தரிசிக்க கூடாது என்கின்ற சாரார் அதற்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை கபரு வணக்கம் என்று ஒரு அடைமொழியை கொடுத்து டெமேஜ் பண்ணுகிறார்கள். அது எப்படி என்றால், ஒரு அழகான தேன் குடித்த ஒருவரை, ஒரு சர்பத் குடித்த ஒருவரை நீங்கள் காட்டு தேன் குடித்த வாசம் அடிக்குதே என்று சொன்னால் அவர் கொஞ்சம் பின்வாங்குவார். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் ஒரு சம்பவம் நடந்தது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு சுவையான ஒரு பானத்தை குடிப்பார்கள். பகடியாக மனைவிமார்கள் சொன்னார்கள், காட்டுத்தேன் வாசம் இருக்கிறதே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று அவசரப்பட்டு மனைவிமாருக்கு பொருத்தமில்லை என்றால் நாம் அதை செய்யக்கூடாது என்று போட்டு இனி அது ஹராமன்ட்டாங்க. அல்லாஹ் தஆலா உடனே ஆயத்தை இறக்கினான், யா அய்யுஹன் நபியு, சூரத்து தஹரீம் என்கிற அத்தியாயம் அதுதான். யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் லிமர்லாத்தி அஸ்வாஜி, மனைவிமார்களை திருப்பொருத்தத்துக்காக அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்கள் ஏன் நாயகமே ஹராமாக்கினீர்கள் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்போ ஜியாரத்துல் குபூர் என்பது இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒன்று. அதை இபாதத்துல் குபூர் என்று ஒரு சில இயக்கங்கள் சாடுவதன் காரணத்தினால அதை நாம் தவிர்ப்பது என்பது அல்லாஹ் வலியுறுத்திய, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல் ஹாக்குமுத் தக்காசுர், இந்த உலகத்திலே அதிகம் சொத்து சம்பாதிக்க வேண்டும் என்கிற பேராசை உங்களை திசை திருப்பி விடுகிறது, ஹத்தா சுருத்துமுல் மகாபீர், கபறுகளை ஜியாரத் செய்கிற வரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு கபரை கடந்து நீங்கள் சென்றால் அந்த கபருக்காக சலாம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. கபரு அடையாளம் இல்லாவிட்டால் சலாம் சொல்லுவது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்? அப்போ குர்ஆனில் ஹதீஸில் ஜியாரத் வலியுறுத்தப்பட்டிருக்குது. அந்த ஜியாரத் ஒரு நல்ல ஒரு சர்பத் அல்ல ஒரு ஜூஸ், ஒரு 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 சுவையான பானத்தை நாம் எப்படி காட்டுத்தேன் என்று வர்ணிக்கப்பட்டு அது எனக்கு வேணாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தார்களோ, அல்லாஹ் அதை ஏன் நீங்கள் அப்படி ஹராம் என்று சொன்னீர்கள் என்று கேட்டானோ, அதுபோல தான் ஜியாரத்துல் குபூர் என்கிறது நல்ல மனிதர்கள் வாழும் பொழுது அவர்களை எவ்வாறு தரிசித்தோமோ மறைந்த பின்னும் தரிசிக்கிறோம், மற்றபடி வணக்கம் இல்லை. சரி, அவுலியா அல்லாவுடைய அவுலியாக்கள் என்ன சொல்கிறோம்? அல்லாண்டு யாருமே சொல்லலை. ஒரு அவுலியாவை அல்லாண்டு யார் சொன்னாலும் அவன் காபிராகி விடுவான். எனவே அது பிழையான ஒரு அடையாளம். உண்மையில் ஹசரத் அவர்களே, அதாவது எங்களுக்கு இந்த தலைப்பில் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கிறது, நிறைய கதைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் நேரம் இடம் கொடுக்கவில்லை. அந்த நேரத்திற்குள் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். உண்மையில் இது தொடர்பாக இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நிறைய நாங்கள் உங்களோடு கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். உண்மையில் ரசிகர்களே, இவ்வளவு நேரமும் நாம் கல்முனை மொஹியுத்தீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசல், நாகூர் ஆண்டகை தர்கா ஷெரீஃப் ஆகியவற்றின் கௌரவ பிரதி தலைவர் உஸ்தாத் ஷஃபா முகமது ஆலிம் நஜாஹி முகத்தமுல் காதிரி ஹஸ்ரத் அவர்களுடன் எமது இன்றைய கலந்துரையாடலை நாம் இறையச்சம் என்ற தலைப்பிலும் இறை நேசர்கள் தொடர்பாகவும் முன்னெடுத்திருந்தோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை தெரிவித்தமைக்காக வசந்தம் டிவி சார்பாக நாம் ஹஸ்ரத் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக் அல்லாஹ் ஹைரன் ஹஸ்ரத் அவர்களே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. வசந்தம் டிவி பணிப்பாளர் மற்றும் அதனுடைய நிர்வாகிகள், அதனுடைய இங்கே இந்த நிகழ்வுக்காக வந்து எங்களை பேட்டியெடுத்த அன்பு நண்பர் அஃபான் அவர்கள், அதே போன்று எங்களுடைய இந்த தொழில்நுட்பவியலில் இங்கே பாடுபட்டு கொண்டிருக்கின்ற வசந்தன் டிவியினுடைய உறுப்பினர்கள், அதே போன்று குறிப்பாக இந்த வசந்தன் டிவியுடைய வளர்ச்சிக்காக அயராது பங்களிப்பு செய்த நேயர்கள் அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்களையும், எல்லாருக்கும் பொதுவான இறைவன் நம் அனைவரையும் சுபிட்சமாய் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பாத். ரமலான் வசந்தம் ரசிகர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்ல் உஇத்தத்தில் முத்தகீன். உங்கள் இறைவனின் மன்னிப்பின் பாலும் சுவனபதியின் பாலும் நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள். அதன் அகலமாகிறது வானங்களும் பூமியுமாகும். அது பயபக்தியுடையவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாம் இன்று கலந்தாலோசிக்கும் தலைப்பு பாவ மன்னிப்பு. யார் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்கிறாரோ அவரது முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆதாரம் புகாரி. பாவம் என்பது மனிதனின் இயல்பாக காணப்படுகின்றது. மன்னிப்பானது இறைவனின் பண்பாக காணப்படுகின்றது. பாவங்கள் செய்யாத மனிதர்களே இல்லை. ஆனால் அந்த பாவங்களை சுமந்து கொண்டு நாங்கள் மரணிக்க கூடாது. அல்லாஹ் சூரா பக்கராவில் 222வது வசனத்தில் பின்வருமாறு கூறுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். நிச்சயமாக பாவ மன்னிப்பு தேடி மீளுகிறவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், தூய்மையானவர்களையும் அவன் நேசிக்கின்றான். நாம் பாவம் செய்யும் போது அல்லாஹ்வை விட்டு விலகுகிறோம். அதுவே மன்னிப்பு தேடும் போது அவனிடம் ஒரு படி முன்னேறுகின்றோம். ரமதான் மாதம் பாவங்களை கரைக்கும் வசந்த காலமாகவும் பொற்காலமாகவும் காணப்படுகின்றது. இந்த மாதம் பாவங்களை எரித்து சாம்பலாக்கும் நெருப்பை போன்றது. நரகத்தின் கதவுகள் மூடப்பட்டு சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படும் இந்த மாதத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது சுவனத்தை அடைய வைக்கும் ஒரு படிக்கட்டாக காணப்படுகின்றது. எனவே தான் அல்லாஹ் சூரத்து ஜுமரில் பாவ மன்னிப்பு தேடுவதை வலியுறுத்தும் விதமாக பின்வருமாறு கூறுகின்றான்,
குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். தங்கள் மீது தாங்களே அளவு கடந்து பாவங்கள் செய்து விட்டோராகிய எனது அடியார்களே, அல்லாஹ்வின் அருளிலிருந்தும் அவனது மன்னிப்பை விட்டும் நீங்கள் நிராசையற்றோர்களாக ஆகிவிட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் பாவங்களை நீங்கள் பிழை பொறுக்க தேடினால் மன்னித்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிக்கிறவன், மிக கிருபையுடையவன் என்று நபியே நீர் கூறுவீராக. 100 கொலை செய்தவனாக இருந்தாலும், நுரையளவு பாவம் செய்தவனாக இருந்தாலும், தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்பதை எம்மால் விளங்கிக் கொள்ள முடியுமாக உள்ளது. சுவனத்தின் உயரமான நிலையை அடைய 4 நிலைகளை பேண வேண்டியுள்ளது. முதலாவது படியாக செய்த பாவத்திற்காக மனம் வருந்த வேண்டும். 2வது படியாக செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். 3வது படியாக இனிமேலும் அப்பாவத்தின் பால் மீள மாட்டேன் என்று உறுதி பூண வேண்டும். 4வது படியாக மனிதர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த 4 படிகளையும் நாம் கடக்கும் போது 3 பெருமதிகள் எங்களுக்கு கிடைக்கின்றன. முதலாவது பெருமதி அல்லாஹ்வின் அன்பு. பாவம் செய்த பாவத்திற்காக மனமுருகி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அளவில்லா மகிழ்ச்சி அடைகின்றான். 2வது பெருமதி தூய்மை. நாம் பாவம் செய்யும் போது எமது உள்ளத்தில் கரும்புள்ளி ஏற்படுகின்றது. பாவ மன்னிப்பு மாத்திரமே அக்கரும்புள்ளியை துடைக்க முடியுமான மருந்தாக காணப்படுகின்றது. 3வது பெருமதி தடை நீக்கம். அதாவது வாழ்வாதாரம் பெருக, சோதனைகள் நீங்க பாவ மன்னிப்பு தேடுவதே சிறந்த வழியாக காணப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு எனும் தோழருக்கு சையதுல் இஸ்திக்ஃபார் என்ற இந்த துஆவை கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக் வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததா அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனத் அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த். இறைவா, நீயே என்னை பரிபாலிப்பவன், உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நானோ உனது அடிமை. உனக்கு கட்டுப்பட்டு வாழ்வதாக நான் அளித்திருக்கும் எனது வாக்குறுதியின்படி என்னால் இயன்ற அளவுக்கு செயல்படுவேன். அருட்கொடைகளை நீ எனக்கு வாரி வழங்கியதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். நான் பாவம் இழைத்தவன் என்பதையும் ஒப்புக்கொள்கின்றேன். எனவே இறைவா, எனது பாவங்களை மன்னிப்பாயாக. ஏனென்றால் உன்னை தவிர பாவங்களை மன்னிப்போர் எவரும் இல்லை. இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரி இறைஞ்சு கொண்டே இருங்கள். தினசரி காலையிலும் மாலையிலும் மனிதனிடம் தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். அதை அவன் உணராமல் கூட இருக்கலாம். பெரும் பாவம் நிகழ்ந்தால் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்று கருதிவிடக் கூடாது. மனித வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் கவனக்குறைவால் பாவங்கள் நிகழ்வதால் அவன் எப்பொழுதும் தௌபா பாவ மன்னிப்பின் பால் தேவையுடையவனாகவே இருக்கின்றான். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி 70 முறை, சில சமயம் 100 தடவைக்கு மேல் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக இருந்தார்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கும் போது 100 தடவைக்கு மேல் ஓதிய துஆவாக இந்த துஆ காணப்படுகின்றது. ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். இறைவா, எனது பாவங்களை மன்னிப்பாயாக, எனது தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே மன்னிப்பை ஏற்பவனாகவும் நிகரற்ற கருணையாளனாகவும் இருக்கின்றாய். இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோர்தலை தாமதப்படுத்தாதீர்கள். நற்செயல்கள் ஆற்றுவதற்காக நமக்கு வழங்கப்பட்டுள்ள வாழ்க்கை எனும் தவணையானது எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பதை எவராலும் அறிய முடியாது. மரணம் நம்மை கவ்விக்கொள்ளுமா, அடுத்த நாளிகை வரை வாழ்வு நீடிக்குமா என்பதை யாராலும் உணர முடியாது. ஆகவே எமது பாவ கரைகளை கழுவிக்கொண்டு உள்ளத்தையும் நாவையும் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனின் மன்னிப்பு கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கின்றன. நாம் தான் அதை நோக்கி நகர வேண்டும். யா அல்லாஹ், இந்த ரமலான் முடியும் முன்னே எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உயர்ந்த சுவனமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வாயாக என பிரார்த்தித்து வாய்ப்பளித்த வல்ல நாயனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடை பெறும் நான் ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியின் விடுகை வருட மாணவியான ஷஹாமா நௌஃபர். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஸதகல்லாஹுல் அதீம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த நேர்களே, சகோதர சகோதரிகளே,
அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை நம்பியவர்களே என்று சுமார் 89 இடங்களில் கூறுகின்றான். சூரத்துல் பக்ராவை எடுத்தால் 5ஆவதாக கூறும் பொழுது யா ஐயுஹல்லதீன ஆமனு என்ற வார்த்தையை அல்லாஹ் 5ஆவதாக விழித்து இறை விசுவாசிகளே என்று விழித்து நோம்பினுடைய கடமையை சொல்லுகின்றான். இறை விசுவாசிகளே, நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதனுடைய நோக்கம், இலக்கு லஅல்லக்கும் தத்தகூன், ரமலானை அடைந்தோம் என்பதனால் வெற்றி அல்ல. இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியுமானது தக்குவாவை அடைய வேண்டும். மருந்தெடுக்க சென்றோம், அத்தனையும் செலவழித்தோம், ஆனால் மருந்தை பெற்றுக்கொண்டு வரவில்லை என்றால், வைத்தியரை சந்திக்கவில்லை என்றால் அந்த பயணம் அர்த்தமற்றது. மன்சில் சரியானது, மக்சத் தவறாகி விடுகிறது, இலக்கு தவறிவிடுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே என்றால் என்ன, யார் அவர்கள் என்பதை பற்றி தஃப்சீருடைய உலமாக்கள் தெளிவுபடுத்தும் பொழுது முதலாவதாக கூறுகின்றார்கள், இந்த நோன்போ ஏனைய கடமைகளோ அதை சுமக்க முடியுமானவர்கள், தகுதியானவர்கள். 800 கோடி மக்களில் 200 கோடி மக்கள் தான் அல்லாஹ்வின் பார்வையில் அல்லாஹ்வை நம்பியவர்களாக தென்படுகின்றார்கள். அவர்களை நோக்கித்தான் அல்லாஹ் இறை விசுவாசிகளே என்று அழைக்கின்றான். அந்த ஈமான் கொண்டவர்களே என்றால், அந்த ஈமான் என்றால் என்ன, ஈமான் கொண்டவர்கள் என்றால் யார் என்பதை தஃப்சீர் இப்னு கஸீரிலே கூறும் பொழுது அவர்கள்தான் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய ரசூலையும் உண்மைப்படுத்தியவர்கள். ஈமான் என்றாலே குல்லு மா ஜாஅ பிஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்குன், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்துணையும் சத்தியமானது. அல்லாஹ்வை பற்றி, மலக்குமார்களை பற்றி, சுப்ஹானல்லாஹ், வேதங்களை பற்றி, அல் குர்ஆனை பற்றி எதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களோ அது சத்தியம், அதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதுதான் ஈமான். உண்மையிலே அந்த நம்பிக்கையுடையவர்கள் தான் இறை விசுவாசிகள். அவர்களுடைய பண்புகள் ஆச்சரியமானது. குறிப்பாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விடயத்தை நம்புவதிலே அவர்கள் எப்படி இருப்பார்கள். உதாரணத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சேவல் கூறுவதை கேட்டால் அல்லாஹும்ம ஆத்தினி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக வ ரஹ்மதிக. சேவல் ஒரு சாதாரணமான ஒரு படைப்பு, அது சத்தம் எழுப்புகிறது. அந்த வேளையிலே மஸ்ஜிதிலிருந்து வெளியாகும் துஆவை ஓதுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். ஏன் அவ்வாறு கூறுகின்றார்கள், இதனுடைய அர்த்தம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், சேவல் மலக்குமார்களை காணுகிறது, வானவர்களை பார்க்கிறது, பார்த்தால் தான் அது சத்தத்தை எழுப்புகின்றது. அந்த அருட்கொடை ரஹ்மத்துடைய மலக்குமார்களை அது பார்க்கும் பொழுது மஸ்ஜிதில் இருந்து கேட்கும், வெளியேறும் பொழுது ஓதும் துஆவையே ஓதும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டார்கள், மலக்குமார்கள் அதனுடைய கண்களுக்கு தெரிபடுகின்றது என்பது அது சத்தியம் என்பதுதான் எமது ஈமான். இதே போன்றுதான் ரமலானுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டால், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ரமலானை நோன்பை நோற்றால் ரய்யானுடைய கதவு நிச்சயமாக இருக்கிறது, அதிலே எந்த சந்தேகமும் இல்லை, அதை நான் நாளை மறுமையில் காணப் போகின்றேன், நோன்பை உண்மையாக நோற்றால் அதனுள்ளே நுழையப் போகின்றேன் என்பது அந்த ஈமானிய அந்த பண்பாடாக அது அமையப்பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செய்தி அது நதர், அது கண் ஏற்றுக்கொண்டதோ இல்லையோ, அந்த ஹபர், அந்த செய்தி சத்தியமானது என்பதுதான் ஒவ்வொரு சஹாபாக்களினதும் ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்களின் நிலைப்பாடாகும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை வாயால் உண்மை என்று கூறி உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவர்கள் தான் நயவஞ்சகக்காரர்கள். சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப பகுதியே இதை தெளிவுபடுத்தி விடுகின்றது. அதே போன்றுதான் சொல்லாலும் உள்ளத்தாலும் மறுப்பவர்கள் தான் இறை நிராகரிப்பாளர்கள் என்று குர்ஆன் தெளிவாக பேசுகின்றது. ஆக மேன்மையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை சார்ந்த விடயங்களோ, சொர்க்க நரகங்களின் செய்திகளோ, மறைமுகமான செய்திகளோ எதை சொன்னாலும் அது நிச்சயமானது என்ற நம்பிக்கை வரும் பொழுதுதான் நல் அமல்களுக்குரிய எண்ணமும் பிறக்கும், நன்மைகள் செய்ய துடிக்கக்கூடிய அந்த ஆதரவும் அந்த எதிர்பார்ப்பும் மனிதனுக்குள்ளே எழும். உண்மையிலே
மாரியத்துல் கிபித்தியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களில் ஒருவர். அவருடைய குழந்தை இப்ராஹிம் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். வஃபாத்தான சந்தர்ப்பத்திலே சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகின்றார்கள், கண்ணீர் வடிக்கின்றார்கள். இன்னா பிஃபிராகிக லமஹ்ஸூனூன், இப்ராஹிமே உங்களுடைய பிரிவு எங்களை அளவைத்து விட்டது என்று கூறுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த வேளையிலே அந்த தந்தையாக இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையோடு கவலையோடு இருக்கின்றார்கள். அல்லாஹுக்கு பொருத்தமற்ற எந்த வார்த்தையும் நான் இதிலே சொல்ல மாட்டேன், அல்லாஹ் நாடியது நடக்கும் என்பதை உணர்த்தினார்கள். அதே நேரத்தில் தாய் சில வேளை அந்த 1.5 வருடத்து குழந்தையின் மரண செய்தி, அந்த துக்கச் செய்தி, அதை தாங்க முடியாமல் அது அடக்கப்பட்ட மண்ணறைக்கு சென்று அழுவார்கள். தபுக்கி ஃபில் பக்கிய, பக்கியில் சென்று அழுது கொண்டிருப்பார்கள். இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்புக்குரிய மனைவியே அழ வேண்டாம், உங்களுடைய குழந்தை இதோ பாருங்கள், தலையை தூக்கி பாருங்கள், வானத்திலே தெரிபடுகிறது, சுவர்க்கத்திலே இருக்கின்றார்கள் என்று கூறிய சந்தர்ப்பத்திலே அந்த பெண்மணி உடனேயாக சிரித்து விடுகின்றார்கள். கவலை அவவை விட்டும் களைந்து விடுகிறது. அந்த பெண் உடனே மனமகிழ்கின்றார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை தூக்கி பாருங்கள். அந்த வேளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து அந்த பெண்மணி கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கண் பொய் சொல்லும், உங்களுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் அல்ல, நீங்கள் சொன்னது எனக்கு போதுமானது என்று கூறிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கையோடு இந்த நன்மையை ஆதரவு வைத்து நன்மை செய்பவர்களாகத்தான் மூமின்கள் இருப்பார்கள். அதே நேரத்திலே இறை விசுவாசிகளின் பண்பை பற்றி வல்லதீன யுக்தூன மா அதவ் வ குலூபுஹும் வஜிலா, ரமலான் வந்தது, ஹஜ்ஜுக்கு சென்றோம், ஜகாத் கொடுக்கிறோம், செய்தோம் என்ற பெருமை இருக்காது, செய்துவிட்டோமே அல்லாஹ் அங்கீகரிப்பானா என்ற பயம்தான் இருக்கும் அவர்களுடைய உள்ளத்திலே. அல்லாஹ்விடம் இது செல்லுபடியானதாக ஆகுமா, இல்லை அல்லாஹ் இதை தட்டி விடுவானா என்பதிலே தௌபாவின் பக்கமும் மக்ஃபிரத்தின் பக்கமும் விரைவார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த ஈமான் என்ற அந்த எனர்ஜி அவர்களுக்குள்ளே கிடைக்கும் பொழுது அமல்களுக்காக வேண்டி அவர்கள் தயாராகி விடுவார்கள். தராவீகாக இருக்கலாம், தஹஜ்ஜுதாக இருக்கலாம், அல்லாஹ் தடுத்தவைகளாக இருக்கலாம், அதை முற்றுமுழுதாக தவிர்த்து நடப்பார்கள். ஈமானுடைய பண்பாக இதை குர்ஆன் கூறுகிறது, ஃபலா குஃப்ரான லிஸ்ஸஇ, அந்த ஈமானுடையவர்களுடைய எந்த முயற்சிக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்காமல் இருப்பதில்லை. பனிக்கரடியும் நோன்பு நோக்கிறது, அதற்கு சுவர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை நம்பாமல் நோக்கும் நோம்பிற்கு எந்த நன்மையும் இல்லை. எனவேதான் இறை விசுவாசிகளே என்று அல்லாஹ் விழிக்கின்றான். இது ஒரு பரீட்சை காலம், சோதனை காலம். இதிலே அந்த மறைமுகமான செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று நாம் நம்பி செயல்படுவோமேயானால் நோன்பு நிச்சயமாக சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் வாசலாகும், நரகத்தின் கேடயமாகும், நன்மைகளை அள்ளித்தரும் மாதமாகும். ரமலானிலே லைலத்துல் கத்ர் இருக்கிறது. இந்த நம்பிக்கையினால் நன்மையின் பக்கம் தூண்டப்படுவோம். சுப்ஹானல்லாஹ். இதுதான் இறை விசுவாசிகளின் பண்பாகும். நேர்வழியிலே இட்டுச் செல்லுவார்கள். அந்த இறை விசுவாசம் அவர்களை சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்லும் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. எனவே ஈமானுடையவர்களின் பண்பு மன தூய்மை, ஈமானுடைய பண்பு தௌபா, ஈமானுடையவரின் பண்பு அல்லாஹ்விடம் நெருங்குவது, அல்லாஹ்விடம் அங்கீகாரம் இருக்குமா என்ற அச்சம். காபத்துல்லாவை கட்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் பயந்து நின்றார்கள், அல்லாஹ் என்னை அங்கீகரிப்பானோ என்ற ஏக்கத்திலே. வல்லவன் அல்லாஹ் அந்த தெளிவோடு, அந்த இறையச்சத்தோடு உண்மையான இறை விசுவாசிகளாக, அல் குர்ஆன் கூறும் இறை விசுவாசிகளாக வாழும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.